ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறவங்க பை மோட் மொபைல் ஆப். நமக்கு வேண்டிய க்ராசரி திங்ஸ் எல்லாமே இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 1/4 கிலோ கொண்டக்கடலை வந்து வேக வச்சேன். முன்னாடியே ஒரு நாளைக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் உப்பு போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் இப்போ நம்ம வந்து வதக்க போகிறோம். பாத்திரம் சூடாகிடுச்சு. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். மண் பாத்திரத்தில் செஞ்சு பாருங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். மண் பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வெட்டி வச்சுக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நான் மொத்தமாக வதக்கி அரைச்சி இந்த மசாலாவை இதில் சேர்த்துக்க போகிறேன். நல்லா வதங்கிருச்சு. இப்போ காரத்துக்கு ஒரு 4 வரமிளகா போட்டு இதோடய சேர்த்து அரைச்சிக்கிறேன். வரமிளகா தூள் போடாமல் அதோட அரைக்கும் போதே வரமிளகாவை போட்டு அரைச்சிட்றேன். நான் காரம் இதிலே சேர்ந்துக்கும். இல்லை நீங்கள் தனியாக வரமிளகா தூள் போடுறதா இருந்தாலும் அது கொதிக்கும் போது அதில் போட்டுக்கலாம். எல்லாமே வதங்கிருச்சு. ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆறுனதும் அரைச்சிக்கலாம். நல்லா வதங்கணும். வதங்கலைன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும், பச்சை ஸ்மெல்லு. அதனால் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா மிக்சியில் போட்டு மையாக அரைச்சி வச்சுருக்கேன். அதே பாத்திரத்தில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்க போகிறோம். நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து அந்த பாத்திரத்தில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அந்த சன்னா மசாலா தூள் வந்து நான் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கறி மசாலா தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் உன்னையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா கொதி வரணும். இப்போ நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம்ல, அந்த கொண்டக்கடலையை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அது போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கரண்டி கொண்டக்கடலையை வந்து நான் மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அரைச்சி விழுதாட்டை நம்ம வந்து இது கூட சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக கொண்டக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா கொதி வரட்டும். இந்த கொண்டக்கடலை உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ நான் வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டேன். அது வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் அது கூட சேர்க்குறது. தேங்காய் அரைச்சி ஊற்றலாம். இந்த கொண்டக்கடலையை அரைச்சும் மையாக அரைச்சி ஊற்றினா அது இன்னும் நல்லா திக்னஸாக இருக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அது நல்லா கொதித்து கெட்டியாயிடுச்சு. பபிள்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. சன்னா மசாலா தயார். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ, பபாய்.